அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான 3 விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க, மேலும் நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை செய்யவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேசராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயம்லாம் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக இவர்களிடம் சிறப்பான தகவல்கள் சொல்லப்படுது. மேலும் நீங்கள் இவங்களை நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தகவல்கள் பெற முடியுங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். சும்மா இருக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. குணத்தால் உள்ளத்தில் இடம் பிடிக்கும் மேசராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி முடிவதற்குள்ள என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே கலவையான மாதமாக தான் இருக்கும். மேலும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் திடீர் தனிப்பட்ட விஷயங்களில் மற்றும் பண பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் கூட உங்கள் புத்திசாலித்தனம், விவேகம் மற்றும் நலம் விரும்பிகளின் உதவியோடு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிதில் உங்களால் தீர்வு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக காண முடியும். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது கிரகங்களின் பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கா இல்லையா, மேசராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்க போகுது, மேலும் மேசராசிக்காரர்களின் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இந்த காலகட்டத்தில் மேன்மையை அடைய போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேசராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கக்கூடும். மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பொருளாதார நிலையில் ஓரளவு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். கடனாக கொடுத்த பணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வீங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் உறவு இந்த மூன்றிலையும் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் வாழ்க்கை துணையை பொறுத்த வரையில் இந்த மாதம் சாதாரணமாக இருக்கக்கூடும். கடினமான காலங்களில் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலும் உங்களுடைய கோபமான பேச்சு வாக்குவாதத்தால் கணவன் மனைவி உறவில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். மேலும் திருமண பேச்சுவார்த்தை துவங்க சாதகமான மாதம் இது உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படியும் நீங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தடை தாமதம் அப்படின்ட்டே தான் போகும். அதனால் இந்த மாதம், அதாவது புரட்டாசி மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தையை நீங்கள் எடுக்கவே கூடாது. மேலும் தொழில், வியாபாரம், வேலை இந்த மூன்றும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் ஆற்றல், நேரம் மற்றும் சமநிலையை சரியாக நிர்வகிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியாக இந்த மாதம் முழுக்க என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மாத தொடக்கத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். விரும்பிய லாபத்தை பெறவும் சந்தையில் உங்கள் நற்பெயரை தக்க வைத்து கொள்ளவும் நீங்கள் கடினமாக கவனமாக உழைக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. மேலும் மேசராசிக்காரர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு மாதத்தின் நடுப்பகுதியில் சாதகமான பலன்களை கண்டிப்பாக காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் அலுவலக வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. மாதத்தின் முதல் பாதி மந்தமாக இருந்தாலுமே இரண்டாவது பாதிக்கு மேலே, அதாவது 20ஆவது தேதிக்கு மேலே உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்ற பல வாய்ப்புகள் பெறுவீங்க. அதை பயன்படுத்தி உங்கள் நேரத்தையும் சக்தியையும் நிர்வகிக்க வேணுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் குடும்பத்திற்காக வாழ்க்கை துணைக்காக அதிக அளவில் பணம் செலவழிக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். மேலும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் அதீதமான எதிர்பார்ப்புகள் மற்றும் அதீத நம்பிக்கையை தவிர்க்க வேண்டும். இல்லை அப்படின்னா நீங்கள் செய்து முடித்த வேலையை கூட நஷ்டங்கள் ஏற்படக்கூடும். மேலும் இந்த மாத செலவுகளை குறைத்து பணத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும். இல்லை அப்படின்னா மாத இறுதியில் நீங்கள் பெரிய நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ஆடம்பர செலவுகளை செய்வதை முற்றிலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. மேலும் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சகாய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு. தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலுமே குருவின் பார்வை மற்றும் பரிவர்த்தன கிரகத்தின் சேர்க்கை ஆகியவற்றால் அவர் நீச்ச பங்கம் அடைகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுடைய பொருளாதாரம், குடும்ப மற்றும் உடல் நிலை, உத்தியோகம், தொழில் என அனைத்திலுமே முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நடக்கும். லாபஸ்தானத்தில் உள்ள சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் பண தட்டுப்பாடு வரக்கூடும். அதையும் நீங்கள் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குங்க. கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கார். இதனால் உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சனி பகவான். மேலும் தொழில் ஸ்தானாதிபதியான அவர் வக்கர இயக்கத்தில் இருப்பதால் தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது நல்லதுங்க. முக்கிய பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது உங்களுடைய மேற்பார்வை அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஒரு சில பயணங்களில் தடைகள் ஏற்பட்டாலுமே எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தேடி வந்து கொடுக்கும். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் உச்சம் பெற்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். மட்டும் இல்லாமல் ஜீவன ஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரையில் உயர் பதவி, ஊதிய உயர்வு கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் அண்ணன் தம்பிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடும். இது நாள் வரைக்கும் பலமுறை பஞ்சாயத்து செய்து முடிவுக்கு வராத பாக பிரிவினை இப்பொழுது முடிவடையும். தொழிலை விரிவு செய்வதற்கு கேட்ட இடத்துல கடன் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகவும் சொல்லப்படுது. மேலும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொன்னான நேரம் அமைய போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும். வரன்கள் வாசல் தேடி வந்து மகிழ்ச்சியை தரும். இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெற வழி பிறக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அங்கு சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. இதனால் உங்களுடைய பொருளாதார நிலை உச்சம் பெறும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து தேவையான சலுகைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 22, 27, 28, அக்டோபர் 9, 10, 15 அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் சிகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து, அதாவது புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, நீங்கள் மேலும் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நாம் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேசராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.